இப்படி யோசிச்சு பாருங்கள் உறவுகளை. காட்டில் மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லா உயிரினும் எப்படி தானாகவே தானே வளர்த்துக்கிறது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு செடியை காய்கறியை மரத்தை நடும்போது எவ்வளோ வேலைகள் செய்கிறோம். ஏன் அதுக்கும் இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது? நம்ம தேவையை கடந்து போய் அதிகமான வேலையை செய்கிறோமா, இல்லை இப்படி செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு தேவையாக இருக்குதா? அப்படி செஞ்சால் தான் நமக்கு வருமா? இந்த யோசனை நமக்கு வந்தால் உடனே செஞ்சு பார்த்துறன்னு ஒரு முடிவில் ஏதோ பசுந்தாள் உரங்கள் பயன்படுத்தலாம் காஞ்ச சருகளை அப்படிங்கும்போது ரொம்ப சிறிய சருகளாக பக்கத்துலேயே ஒரு நெல்லி மரம் இருந்துச்சு. அதை அள்ளி அப்படியே தூவி விட்டாச்சு. ஒரு பக்கம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பக்கம் தண்ணி அதுக்கப்புறம் ஊற்றணும். சரி, இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாம் நம்மளோட இயல்பாக இடத்த மண்ணை புரிஞ்சிக்காத வரைக்கும் இயற்கையை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது நம்மளோட